அதிக வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் மின்கசிவு ஏற்படாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தொழில்நுட்ப நிபுணர் கார்த்திக்கிடம் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இபி பாக்ஸில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எதனால அந்த மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஆகுது சார்? ஆக்சுவலாக இப்போ நம்ம நார்மலாக சம்மர் டயத்தில் வந்து ஹீட் அதிகமாகும், எல்லாத்துக்குமே ஹீட் அதிகமாகும். வீட்டில் யூஸ் பண்ணுற ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய டைப் ஒயரிங் ஆகியோட இருக்கலாம், இப்போ லேட்டஸ்ட் ஒயரிங்கோட இருக்கலாம். லேட்டஸ்ட் ஒயரிங்னா நான் வீட்டில் பொறுத்த வரைக்கும் இபியில் நம்ம அப்ளை பண்ணும்போது அவங்க எவ்வளோ லோடு கால்குலேட் பண்ணணும்னு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம், வீட்டுக்குலாம் வந்து ஒரு 10 லைட்டு, ஒரு 4-5 ஃபேன் இப்படி தான் நம்மளாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாங்குற டிவைசஸ்க்குலாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம். ஃபியூச்சரில் பார்த்தா ஏசி வாங்கலாம், ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லோடு எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போது நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பவர் ஒயரிங் உள்ள இது வாங்குகிறோம், பர்மிஷன் வாங்குகிறோம். நம்ம லோடு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த லோடு அந்த ஒயரை வந்து தாங்காது. அப்போ அதிகமாக லோடை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஒயர் ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆக என்ன ஆகும், லோடு அதிகமாகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஒயரிங் வந்து தீப்பிடிக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இபியில் அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி லோடு கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு ஸோ நான் இதெல்லாம் யூஸ் பண்ண ஃபியூச்சரில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது மாதிரி ஒயரிங்காக வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இபி போஸ்ட்லேருந்து வீட்டுக்கு வர ஒயருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 25 ஸ்கொயர் எம்எம்க்கு 35 ஸ்கொயர் எம்எம் இருக்குது. நிறைய ஒயரிங் இது இருக்குது. அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணணும், நம்ம என்ன மாதிரி ஒயரிங்கை யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி உள்ள ஒயரிங்காக லென்த்து உள்ள ஒயரிங்காக எடுத்து போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சுவிட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃப்ளக் பாயிண்ட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் யூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து 320 ஒயர் யூஸ் பண்ணுறோமா இல்லை 180 ஒயர் யூஸ் பண்ணுறோமா, அதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து கம்மியான லோடில் அதிகமாக நம்ம வந்து கம்மியான ஒயரிங்கில் அதிகமாக லோடை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சார், இப்போ அந்த இபி பாக்ஸை எத்தனை நாளுக்கு ஒரு முறை வந்து பராமரிப்பு பணியை வந்து கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சம்மர் வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போதைக்கு பேசுகிறோம், திரும்ப அடுத்த வருஷம் அடுத்த ப்ராப்ளம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் நார்மலாக ஒரு இபியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஏசினால ஒரு ஃபயர் வந்திருக்கு. அப்போது இந்த சம்மர் டயத்தில் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது நம்ம மெயின்டெனன்ஸ்ங்கிறது மஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இபி ரூம் இருக்குன்னா, இபி ரூம் ஒரு சில இபி ரூம் போனீங்கன்னா உள்ளே வந்து இந்த இபி கணக்கெடுப்பாளர் வந்து உள்ளே போயிட்டு வர முடியாது, அவ்வளோ வந்து குப்பையாக இருக்கும், அவ்வளோ வந்து பொருள்கள் போட்டு வச்சுருப்பாங்க. அதை ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து முக்கியமான இடம். ஒரு இபி அங்கே பவர் வருது, வீட்டுக்கு தேவையான எல்லா இடத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற போது அந்த ரூமுங்கிறது முக்கியமான ரூமாக இருக்கும்போது அதை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு சார் ஒயரிங் கரெக்டாக இருக்கா. நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒயரை வந்து சுற்றி வைக்கும்போது ஜாயின் பண்ணுறோம், 2 ஒயர் ஜாயின் பண்ணும்போது ஒயரை வந்து அந்த டேப் ஒட்டி வைப்பாங்க. அப்போ டேப் ஓட்டும் போது நம்ம அதுக்கும் ப்ராப்பரான டேப் ஓட்டுறோம். நீங்கள் என்ன அவசரத்துக்கு டேப் ஓட்டிட்டு போயிடுவாங்க. அது என்ன ஆகும், டேப் ஓட்டுறீங்க வெயிலில் வந்து ஹீட் அதிகமாக அந்த இடத்துல மட்டும் ஸ்பார்க் வரும். லோடு அதிகமாகும் போது அது ஸ்பார்க் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்போ கரெக்டான பர்சன் கரெக்டான மெயின்டெனன்ஸாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம்.